பாய் ஐசு பாய். அப்பா இங்கே ஜீப்பா இதுக்கு முன்னாடி அலோடு கிடையாது. பாக்ஸ் செட் ஆகல, பேக் பெயின் வருது, சஸ்பென்சர் காலி ஆகுது. இந்த வண்டி ஒத்தவில்லை ஓட்டும் அப்படி, அதுதான் கொஞ்சம் பயந்துட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல். அவங்க பிவிதாக என்ன பிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? எல்லாம் பூட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, வாஷ்ரூம் பூட்டிருக்கு போல. ஓகே போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ரிட்டன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம வந்திருப்போம். இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரிலங்க. இப்போ போகிற வழியில் கூழாங்கல் ரிவர் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகிறேன்னு நினைக்கிறேன். கூழாங்கல் ரிவர் அப்புறம் போகிற வழியில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் டே இந்த ஆந்திரா நண்பர்கள் கூட என்ஜாய் பண்ண வேண்டியது தான். தப்பா சரியான இருமலாக இருங்க. ஆனால் நைட்டு தொலைஞ்சேன், ஃபுல்லாக தொப்பரையாக நனைஞ்சிட்டேங்க. ஃபுல்லாக ஜட்டிக்கிட்டிலாம் நனைஞ்சிருச்சு. ஐயப்பா இப்போ மழை கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு மழை அப்படியே சட்டுனா நிற்கிது. ஆனால் வெயில் மட்டும் அடிக்கலை. கிளைமேட்டு பங்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா ரெட் அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அதிரப்பள்ளி கோஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓவர் ரெயினாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எந்த அளவுக்கு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்மளாம் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. என்னோட கெஸ்ஸிங் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் நாங்கள் வந்திருந்தோம் பார்த்தீங்களா மான்சூனு, அந்த மான்சூன் அப்படி தான் நடந்துடுச்சு. இங்கே வால்பாறையில் வந்து ஃபுல்லாக வெள்ளம், ஃப்ளட்டா. ஓகே, அந்த கூழாங்கல் ரிவர்லாம் ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு யானையை முங்குற அளவுக்கு தண்ணி போயிடுச்சு. யானை முழுங்கவே சொல்கிறோம், யானையை முழுங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அதனால என்ன சொல்கிறாங்க, நிறைய இடங்களில் வந்து பேங்க் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்பாறை அதிரப்பள்ளி போவோம் பாருங்கள், அந்த மலக்கப்பாறை செக் போஸ்ட்டே வந்து நிறுத்திட்டாங்க. போகவிடல, இந்த அலோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி ரெட் அலர்ட்டு அப்படின்னு. அதனால வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு நாங்கள் அதிரப்பள்ளி போகிறது வந்து சிரமம் தான். அதனால் பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கிளைமேட்டு அடிப்பொலியாக இருக்குங்க. நீங்கள் நம்பி வரலாம். காலையில் வந்து வெயில் அடிச்சு தான் கன்ஃபார்ம் தான். நான் காலையில் உள்ள வீடியோவையும் காமிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து தரம் நிரந்தரம் தான். ஓகேவா? அந்தளவுக்கு கிளைமேட் இருக்குது. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் வேஃபே. அதுவும் இந்த ஆந்திரா நண்பர்கள் கூட வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ எங்கே போகிறோம்? அடுத்தது வந்து கேரளா பிரியாணியில் வந்து கேரளா ஸ்டைலில் பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, அதையும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் போய் கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட வேண்டியது தான். ஓகேவா? சரி, ஓகே பீஃபே. அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் ஏதாவது சீன்ஸ் நடந்துச்சுன்னா, போகிற வழியில் ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னா அப்படியே காமிக்கிறேன். எங்கே போனீங்க? கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுட்டு. இந்த சாரா வந்து கொஞ்சம் கோளாறான ஆள் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல பையன் தாங்க, சூப்பரான பையன். ஆனால் என்ன வண்டி ஒத்தவில்லை ஓட்டும் அப்படி, அதுதான் கொஞ்சம் பயந்துட்டு, அந்த ஆளாக பயந்துட்டு தான் நான் வந்தேன். ஓகே, கிளம்புவோம். ஓகே, அப்படியே நம்ம கிளம்ப. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து மழை ஃபுல்லாக விட்டுருச்சுங்க. மழை ஃபுல்லாக விட்டு லைட்டாக சூரிய பகவான் வந்து தெரியல. ஆனால் அந்த மேகம் லைட்டாக கலைஞ்சா ஒரு வெளிச்சம் வரும்ல, தெரியுதா உங்களுக்கு வெளிச்சம்? அது மாதிரி சூரிய பகவான் வராப்பில் நல்லாகுது. ஆனால் இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியில் இந்த ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் தாங்க ரோடு நல்லா இருக்குது. அடுத்து இந்த சைடும் சரி, அந்த பக்கம் போகிறதும் சரி, ரோடு பக்கா மோசமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து புதுசாக தான் போகணும். ஏன்னா பேக் பெயின் வந்து ரொம்ப இருக்குது. ஆல்ரெடி டாப் பாக்ஸ் போட்டு பேக் பெயின் வருதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுன்னு தெரில. யாருக்காவது டாப் பாக்ஸ் போட்டு, அதாவது 220 டாப் பாக்ஸ் போட்டு பேக் பெயின்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம் எப்படின்னு. ஏன்னா எனக்கு பேக் பெயின் வருது. கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 6 மந்த் இருக்குமா? ஆமாம், 6 மந்த்து 7 மந்த் இருக்கும். அதில் வந்து மோஸ்ட்டு இவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசி நானும் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன் பாருங்கள். ஐயோ கடவுளே, என்ன கொஞ்சம் இஞ்சி போனால் இன்னும் 6 மாதம் இருக்கும்.
வாங்கி டாப் பாக்ஸ் 6-7 மாதம் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணது வந்து ஒரு 5 ரைடு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 5 ரைடு 6 ரைடு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து செட் ஆகலை பிஎஃப். அதான் ஒரு உண்மையான விஷயமே அதுதான். டாப் பாக்ஸ் செட் ஆகலை, பேக் பெயின் வருது, சஸ்பென்சர் காலியாகுது இந்த டாப் பாக்ஸால். அதுதான் என்ன செய்கிறதுன்னு தெரில. ஏன்னா நிறையா 220 டாப் பாக்ஸ் போட்டு ஓட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் பேக் பெயின் தான் வருமா, அப்போ இதெல்லாம் மறைச்சிட்டு தான் ஓட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியவில்லை. யாராவது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா, நம்ம பேசுவோம் அதை பற்றி. அங்கே ரைத்தா தான் போல. இப்போ வந்து இந்த ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு உண்மையிலே அருமையாக இருந்துச்சுங்க. பிரியாணி யாராவது வந்தீங்கன்னா இது சோலையார் டேம் போகிற வழி இந்த ரோலக்ஸ் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது சாப்பாடெலாம். சரி, ஓகே பிஎஃப். இப்போ வந்து நம்ம கூழாங்கல் ரிவர் கிளம்பிட்டோம். பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. அப்பா இங்கே ஜீப்பை அப்பா என்ன தீமலையா ரெடி பண்ணியிருக்காங்க மனுஷன், வேறு லெவலில் இருக்குது. அப்பா சாமி சூப்பராக இருக்குது பிஎஃப். மாடிஃபிகேஷன் அந்த பெயிண்டிங்கு அந்த ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருக்காங்க போல், செம்மையாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், லைட்டாக வெயில் அடிக்கல, ஒரு மாதிரியா லைட்டாக மேகம் கலைஞ்ச மாதிரி இருந்துச்சா. சரி சொல்லிட்டு ரைடிங் ஜாக்கெட்டை சும்மா வண்டி மேலே காய வச்சுட்டு சாப்பிட போனேன். திரும்பி பார்க்குறேன் நனைஞ்சு போச்சுங்க. ஐயோ கடவுளே. சரின்னு சொல்லிட்டு அதோட அப்புறம் பின்னாடி ரைடிங் ஜாக்கெட்லாம் கட்டிட்டு டிஷர்ட்டோட அப்படியே ரெயின் கோட்டை போட்டுட்டு கிளம்பிட்டேன். அதான் செமையாக குளிருதுங்கண்ணா, செமையாக குளிருது. இப்போ வந்து கூழாங்கல் ரிவர் தான் போகிறோம். அங்கே போயிட்டு கூழாங்கல் ரிவர்லாம் சும்மா பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம வெள்ளிமலை டனல் தான் பார்த்தேன். ஐயோ இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? என் மேலே தப்பா? நான் இப்படி ஏறக்கூடாது, இப்படி ஏறி வந்து தானே வரணும். சரி ஓகே பரவாயில்ல, யாருக்கு எதுவும் ஆகலையில்ல, என் மேலேயாவது தப்பாக இருந்துட்டு போட்டோம் கொடுங்க. சரி ஓகே போய் நம்ம போயிட்டு கூழாங்கல் ரிவர் பார்த்துட்டு வெள்ளிமலை டனல், அந்த டனல்லையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள அந்த 3 ரோடு பிரியும் பார்த்தீங்களா, பொள்ளாச்சி போகிற ரோடு, அதில் அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதான். அவங்களாம் அப்படியே போயிடுவாங்க, ஆந்திரா நண்பர்கள். சாக்லேட் வாங்க போகிறாங்களாம்மா? இல்லையா, வாங்கலை. ஓகே நண்பர்களே வாங்க ஜாலியாக போகலாம். மழை தான் அதிகமாக பெய்கிறது, இருந்தாலும் குளிர்கிறது. ரொனால்டோ ஃபோட்டோலாம் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டுக்குருவிகள் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு வரையாடு நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க, பார்த்தங்க. அங்கே தான் இருந்துச்சு, ஓடிச்சு பொருள். அப்பா இப்போ கூழாங்கல் ரிவர் எங்கே நேராக போகணுங்க. அப்பா அம்மா பேக் பெயின் ஓவராகுதுங்க. சேக்காப்சர் மறுபடியும் போயிடுச்சு, கஷ்டப்பட்டு சேக்காப்சர் மாற்றியும் போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் புது சேக்காப்சர் தான் மாற்றணும். ஆனால் இதுக்கப்புறம் பல்சரோட போடுறதா இல்லை, வேறு ஏதாவது வண்டி உள்ளதா கொஞ்சம் மாடிஃபிகேஷனை பண்ணி நல்லா இருக்கிறதா பார்த்து போடணும். பாருங்க பீஃபு எல்லாமே டிஎஸ் தான், அழகாக இருக்குது இந்த இடமே. பாருங்க தண்ணி கொஞ்சம் நிறையா தாங்க போயிட்டுருக்குது. ஓரளவுக்கு தரம் தெரியுது, நல்லா தான் போயிட்டுருக்கு தண்ணி. இதுதான் அந்த கூழாங்கல் ரிவர், அந்த இடத்துல கூழாங்கல் ரிவராக இருக்கும், நல்லா இருக்குங்க. மழை பெஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமில் அந்த போர்டே அடித்து நவுற அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போது வந்து தண்ணி ஃப்ளோ இருக்குது, நிறையாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி யார் அங்கே ஹெல்மெட்டை கொண்டு வந்து வச்சது? எம்டி ஹெல்மெட், நல்ல காஸ்ட்லியான ஹெல்மெட்டு, நல்ல ஹெல்மெட்டுங்க. இன்னும் அதுக்கான பேர் பார்ட்ஸ் தான் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். ஓகே இதுதான் கூழாங்கல் ரிவர். போய் சட்டை பண்ணலாம் கட்டி டவி அடிக்கலையா?
ஓகே, அவரே பார்த்தாச்சு போல். இதான் லிவரா, அவ்வளோதான் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. குளிருதுக்க, உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு இல்லைங்க காலையிலேருந்து. அதனால் ஓவராகவே குளிருது. அது இல்லாமல் இப்போ ரைடிங் ஜாக்கெட் வேறு இல்லை. ஓ அப்பா, இந்த கார் முன்னாடியே போவோம், கொஞ்சம் வாமாக இருக்கும். ஏன் இப்படி நடுங்குது? மழை வேற பெய்யுதுங்க மறுபடியும். ஐயோ கடவுளே ராமா. நானா உண்மையிலேங்க என்ன நினச்சி வால்பாறைக்கு வந்தோமோ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்கு, வேறு லெவலு வேறு லெவலு. குளிருது, செம்மையாக குளிருது. எனக்கு இது நடுங்கிற அளவுக்கு குளிருது. எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் என் பாடி எப்படி தருமா, இந்த சரியான குளிர் இருந்தால் கூட ஃபேன் போட்டு படுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி டைப். நான் மோஸ்ட்லி வந்து போர்வெல்லாம் போத்திக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து இப்படி வண்டியில் போகிறது அப்படியே மாறியாக குளிருது, ரொம்ப நடுங்கிற அளவுக்கு குளிருது. ஏன்னா முன்னில் பனின்னு டிஷர்ட்டு பனின்னு எல்லாம் ஈரம். இப்போ நான் தொப்பரே நனைஞ்சு தான் இருக்கேன். பார்க்க வேற ஆகுதுங்க ஹெல்மெட்டோட வைசரு. சிறப்பான தரமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வால்பாறையில். நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. వాటర్ఫాల్స్ ఏమంటే చూడటానికి బాలాజీ టెంపుల్ దారిగా బాలాజీ టెంపుల్ చిన్న కల్లార్పం. இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெயின் ஓகே ஓட்டா பாலாஜி டெம்பிளே போகலாமா இவங்களுக்கு? ஆமாம், கறி தின்ட்டு எப்படி போவீங்க? நான்வெஜ் சாப்பிட்டு எப்படி கோயிலுக்கு போவீங்க? நான்வெஜ் சாப்பிட்டு எப்படி கோயிலுக்கு போவீங்க? நான்வெஜ் பாலாஜி கோயில் போறோம். சரி, அப்போ இங்கே ஒரு சர்ச் இருக்கு. சர்ச் நியர்பை ஒரு ஸ்மால் ஃபால்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு டனல் இருக்கு. அது பார்த்தா நீங்கள் ஒரு வீடியோ போகலாம். ஓகே, அப்போ இதுவே விடுப்போம். இது வந்து சின்ன கலர் போகிற வழி. இது வந்து நம்ம பாலாஜி கோயில் இருக்குல்ல, அது அந்த போகிற வழி. இது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரோடு ஒரு தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீலாக இருக்கும். குளிருதுங்க குளிருதுங்க, ஐயோ குளிருதுங்க, வேற மாதிரிக்குதுங்க. ஆனால் நீ நைட்டு தொலைஞ்ச, நீ நைட்டு சரியான நடுக்கம் இருக்க போதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே காதை வேற வலிக்குது மழையில் நனைஞ்சது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிமலை டனல்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆயிடுச்சுங்க. உள்ள ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது, அந்தளவுக்கு நனைஞ்சிட்டேங்க. செம. இப்போ இந்த டனலில் போய் பார்ப்போம். இதோ டனல் எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? டனல் வந்து இப்போ சிமெண்ட்டு போட்டு அந்த படிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா எச்சரிக்கை பலகைலாம் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கிறதுனாலயா? வெறும் இங்கேருந்து மழை பெய்யாது, அப்படியே அருவியாக கூட்டிகிட்டு இருக்கு. அதோடு உண்டுங்க. இத்தனை நாட்டில் வந்து நாங்கள் வெள்ளிமலை டனல் இந்த இடத்துல வந்து பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் அங்கேயே நின்று பார்த்துருவோம். அலோடு கிடையாது அப்போலாம். இப்போ அலோடு. அங்கே வருங்க டனல். அப்பா பாருங்க, தண்ணியா வேறு லெவலில் போய்ட்டுருக்கு டனல்.
இது வந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்தாண்டேருந்து தண்ணி வருது பாருங்க. ஆனால் ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கும். செமையாக இருக்குது. நல்லா இருக்கா? நாங்கள் இப்போ தான் அலோடு பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அலோடு கிடையாது. இப்போ தான் அலோடு. இது சவுண்ட் ஆஃப் ஆகுது, கேமரா அங்கே ஆன் ஆகுது. ஓகே பாய் ப்ரோ, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் பாய் ஐசு, பாய். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சேஃபாக போங்க. வருவோம், அந்த இது வரையும் வருவோம், அதுக்கப்புறம் தான் பிரிவீங்க. ஓகே ப்ரோ, சேஃபாக போயிட்டு வாங்க. ஆஹா ஐயோ கடவுளே. ஆனால் மலையில் நம்ம லீவை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிப்போம். நான் கொஞ்சம் தூரத்தில் அந்த ரோடு வந்துடும், இவங்களாம் தனியாக போயிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து நேராக ரூமுக்கு தான். இதில் எல்லாம் ஒன்று தானே. அப்புறம்னா இவங்க அப்படியே போட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். போகலாம். இப்போ நேராக வந்து அவர் போகிற வழியில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு இவங்கெல்லாம் அப்படியே அந்த மெயின் ரோட்டை ஏற்றி விட்டேன்னா இவங்க சுத்தம் வழி தெரியும். இடையில ஒரு ரோடு ஒன்று பெரியும், அதனால் இவங்களை அந்த ரோட்டில் ஏற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான் ரூமுக்கு. வேறு வழியே இல்லை. இதுக்கப்புறம் இந்த மலையில் சத்தியமாக நினைய முடியாது. கேமரா செத்துருமோன்னு பயமாக இருக்குங்க. வேறு அப்பா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. மழை காலிலேருந்து விடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்குன்ட்டு. போன டைம் இந்த இடத்துலலாம் என்ன தண்ணி பங்கமாக போயிட்டு இருந்தது, ஃபுல் தண்ணி போயிட்டு இருந்தது. இந்த இடமே, இந்த ஏரியாவே ரொம்பிருச்சு. இப்போயே போயிட்டுருக்கு பாருங்க. இல்லை 3 நாளைக்கு கரெக்டாக இதே மாதிரி 3 நாளைக்கு பெஞ்சதுன்னா முடிஞ்சிச்சு. வால்பாறை ஃபுல்லாக மழை வர, ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஆஹா, இந்த மலையில் நடந்துக்கிட்டே அப்படியே பிளாக் பண்ணிட்டு போகிறது வந்து தனி ஃபீலாக இருக்குது. பாருங்க, இல்லை ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நம்ம ஃப்ரண்ட்டு டயர் வேறு ரொம்ப கண்டிஷனை இழந்து நிற்கிது. எப்போ வேணாலும் ஸ்கிட் ஆகிற நிலமையில தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போகணும். சரியான மழை அடிச்சிட்டு இருக்குங்க. கேமரா நினச்சா தான் பயமாக இருக்குது, என்ன ஆக போதோ ஏதோ ஆக போதோன்னு. அவ்வளோங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஐயோ சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள் பிவிஎஃப். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது எல்லாமே. அடுத்தடுத்து நம்ம பெரிய ரைடு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் மான்சூன் ரைடு தான். மான்சூன் சொல்லும் போதே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக போவோம். ஓகே ஓகே பிஎஃப்ஏ, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இதான் நம்ம ரூமு. இப்படி வந்து நம்ம ப்ரோ படுத்துருக்காரு, மோட்டோ ப்ரோ. அவருக்கு சவுடு இப்படி கேட்குதா? ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஆயிடுச்சுங்க. என்னடா பகலில் தானடா காமிச்சிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, கோப்ரோ கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு. தண்ணி புதுச்சுங்க உள்ளார. அப்படியே அப்படி இப்படி சரி பண்ணி வச்சுட்டேன். அதை போனது காம்ப்ளீட் ஆகிடும். கோப்ரோ கொஞ்சம் தண்ணி உள்ளே பூந்து கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் பிரித்து காய வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் தேவலாம் கரெக்டாக இருக்குது. காலைல கொஞ்சம் ரெடி ஆகிடும். ஓகேவா? அதனால தான் பிஎஃப்ஐ நான் வந்து இடையில விளாகே பண்ணல. டேரெக்டாக அவங்க அனுப்புனதுலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டு படுத்துட்டேன். குளிச்சுட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எழுச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்க போகிறேன். எடிட்டிங் பண்ணிவிட்டு போஸ்டேஜ்லாம் போட்டு தூங்க போகிறேன். ஓகேவா? சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சரி பண்ணி விடையை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு டே நோட்டிஃபிகேஷன் டேரக்டாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் நம்ம ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுப்போம். சரி, ஓகே. என் உயிர் பிவிஎஃப். டாட்டா பை டேக்கர். பத்திரமா இருங்க. மண்டை பத்திரம், ஹெல்மெட் போட்டு போங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.